தம்பி 3 பேரோட உயிரும் பிரிஞ்சு போன அன்னைக்கு இந்த மாதிரி என்ன செய்ய வச்சு அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ நான் யாருக்கு சூடம் காட்டுறேன், யாருக்கும் நான் மடி அடிக்கிறேன் சொல்லுங்க. இப்போ பேசுனது தான் கரெக்டு. புஷ்வாதி மாதிரி அப்பா அப்பான்னு சொன்ன நாக்கு இப்போ நீன்னு வந்துட்டுல, இதுதான் ஒரிஜினல். இப்படி உண்மையை பேசு. இந்த கோட்டைக்குள்ள புஷ்பவதி என்ன செய்வான்னு எனக்கு தெரியாதோ, வர்ற நீ என்ன செய்வான்னு எனக்கு தெரியாதோ. அவ கண்ணி கொண்டு வந்து என்ன விட்டுருக்கா என்கிட்ட. ஏனி நீ அடிக்க முடியாது. சொல்லுவோம் பேர எந்த ஊர் உனக்கு? நீ இந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியே போக முடியாது. எத்தனை தெய்வம் வந்தாலும் இத்தனை நாள் நீ ஆட்டம் போட்டுக்கலாம், இங்க ஆட்டம் போட முடியாது. நீ இப்பவே கண்டுபிடிச்சிருக்கணும் இது எப்படிப்பட்ட இடம்னு. என்னும் கண்டுபிடிக்காம இருக்கா? அது எப்படி விடுவேன்? அது எப்படி விடுவேன்? என் கண்ணை தாண்டி நீ எப்படி போக முடியும்? விட்ட மாதிரி நடிப்போம். உள்ள சோறு கொடுக்கும் போதே முடிவு பண்ணிருக்காண்டா அன்னைக்கு உள்ள வச்சு செய்ய போறேன்னு. உள்ள போன சாப்பாட்டுக்கு வேலை இருக்கு நம்ம தான். உன்னை வெளியே அனுப்பணும்னு நினைச்சாதான் அப்பவுமே பொருளை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டு போனேன். ஒரு பச்சை புள்ள ஒரு பச்சை பையன் என்ன நம்பி வரான், விட்டவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறது? நான் கும்பிட்ற ஆத்தா பார்த்துக்கிடுவாங்க. இந்த கோட்டைக்குள்ளே அவங்கள நான் கேட்டதே தான், உங்களை நம்பி வந்த புள்ள எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும்னு. நீ என்னன்னா என்ன பம்மா தடிச்சிக்கிட்டு இருக்கா மனுஷி பேசுன மாதிரி. ஏன்னா எங்களுக்கு மனுஷன்டா எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நடிக்கிற இடம் இது கிடையாது. இங்கே ஒழுங்காக மன்னிப்பு கேட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ போவான்னா உன்னை விட தயார். ஆனால் இந்த புள்ள கூட தான் இருப்பேன்னா விடவே மாட்டேன். கலத்து கலத்து என்னங்க காப்பையும் கலத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை எடுத்துக்கையா கையில் தனியாக வை. பேசலாம். நீ எங்கிட்டே நடிக்கிய அப்படி ஒரு ஏமாளியானா? வருவா பாருப்போம் எத்தனை கை வருதுன்னு பாரு. மண்ட மண்டன் உள்ள பாரு உன கட்டி. என்னமோ நம்ப மாட்டா. வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டா. வர வேண்டியதுக்கு வந்துட்டா. சாட்சிக்கே தான் ஒத்தியில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். குடும்பத்தோடு வரணும் ஏன் சொல்கிறேன் தெரியணும்ல. சேட்டை இருந்தாலும் காட்டுவேன், தெய்வம் இருந்தாலும் காட்டுவேன். இந்த உலகத்திலேயே பெரிய கோட்டை இது, சாதாரண கோட்டை கிடையாது. நீ நினச்சிட்டு இருப்ப இப்போ தப்பிச்சிடலாம், இவன் ஏமாளி தப்பிச்சிடலான்னு. உன்னை விடுறதுக்காக நான் விட்டுருக்கேன். இங்கே தப்ப முடியாது. விடு, ஏப்பத்தை விடு. ஒருத்தர் இருக்கீங்களா 2 பேர் இருக்கீங்களா? செய்க 2 செய்கலாம் வருது. பல பேர் அவ்வளோ இருக்கு இன்னைக்கு முடிவு தான். போ. கிளம்ப வைப்போம். இல்லைன்னா அடி என்ன வாங்கணும்.
நீ இந்த ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லாத. இப்போ அது எங்க பிள்ளை, புஷ்பவதி எங்க பிள்ளை. நான் தாயா பேசுறேன். அது நீ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். எப்படி வரட்டேன் மட்டும் பார். வந்தவா எந்த சூழ்நிலையும் தப்ப முடியாது. யாரு கோட்டைக்குள்ள வந்துக்கிட்டு எங்கிருந்து தப்பிக்க? அம்மா உத்தரவு இல்லாமல் நான் வள முடியாது. வாய் திறந்து எனக்கு இப்போ பேசி ஆகணும். புஷ்பவதிட்ட பேசுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. புஷ்பவதி மாதிரிலாம் இங்கே பேசி பிரயோஜனமும் இல்லை. வந்தவா யாரு, உசு யாருன்னு எனக்கு தெரியணும். தான் அடியே இருக்கு. அவன் வேற வேண்ட ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்கா பேசினா பாருங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு பிள்ளைய தொந்தரவு பண்ணாமல் போவான்னா விடுவோம், இல்லைன்னா முறிச்சிடணும். இன்னைக்கு முறிச்சிடணும். அடிக்கிற அடியில் அந்த பேய்க்கு இனிமேல் இப்படி ஒரு உடம்பே வேண்டாங்கிற எண்ணம் வரணும். சொல்லிட்டேன். இங்கே அழுது நடித்தாலும் சரி, எப்படி நடித்தாலும் சரி, விடவே கூடாது. அழகா சொல்லுத, நான் பரப்பலாமாப்பா? தொண்டை தண்ணி வத்த அடி விடணும். ஒரு மில்லிகிராம் கூட இல்லாத அளவுக்கு அந்த சாத்தான இன்னைக்கு எரிக்கிறீங்க நீங்க, அப்பதான் சரி வரும். நம்ம என்ன பேய புதுசா பார்க்க பாருங்க, ஏதோ புதுசா பார்த்த மாதிரி. அவை உடம்புக்குள்ள இருப்பாவலாம். நான் போயிட்டேன்னு சொன்னோடனே நான் நம்பணுமா? ஏன்னா நான் பைத்தியக்காரங்களா? பாடம் கற்பிச்சு கொடுத்ததே தெய்வம், கற்றுக்கிட்டதே தெய்வங்கள்கிட்ட. நான் என்ன மனுஷன்டையா கற்றுக்கிட்டு உட்காந்துருக்கேன்? உங்கள் கோட்டைக்கு நம்பி வந்த பிள்ளையாக தான் வளரணும், பேயா வளப்படாது. கொடுக்குற கோட்டைக்கு அப்படி இருக்கணும். அது என்ன அழுதாலும் சரி, விடவே விடாது. வாய் திறக்க வைங்க, தொண்டைக்குழிக்குள்ள கிடக்கு, வாய் திறக்க வைங்க, அடிங்க. அடிக்காம எந்த பேய் தான் மதிப்பு தந்துச்சு? எல்லாம் சீன் போடுது, ஏமாத்துது. நம்ம அடிச்சா மட்டும்தான் அதுக்கு உங்க வேல்யூ தெரியும். இந்த கோட்டை என்னன்னு தெரியணும். அக்னியில உட்காந்தா என்ன வலி வலிக்குமோ, என்ன எரிச்சல் வருமோ, அது அந்த உடம்புக்கு வரணும். வர வைங்க. அந்த பையன் ஒருத்தன் வந்திருக்கான் கூட, கண்ணால பார்க்கான். அவன் தாயை அவன் வீட்டுக்கு கொண்டு போனான்னு இருக்கணும். இந்த கோட்டைக்கு போனேன், நாங்கள் குடும்பத்தோட நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சொல்ல வைங்க. ஏய்களே இவ்வளோ ஏமாத்த நினைக்க, அப்போ தெய்வம் என்ன செய்யணும்? இதுவே ஏமாத்துறோம்னா நம்ம ஏமாறுவோமோ?
விளையாடுறேன் அம்மா. விளையாட சண்டை கொடுத்துறாரு அம்மா. அம்மா அம்மா அம்மா